ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது பதியமான சாமந்தி கன்றுங்கள்லாம் நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக வளரணும் செடி அப்படின்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பிளான்ட்லாம் பாருங்கள், சாமந்தி செடி இதெல்லாம் பதியம் பண்ண பிளான்ட் தான். புது செடியாக இருந்தாலும் இல்லை பழைய செடி கொஞ்சம் நாள் நடுறதுக்கு லேட் ஆகி போச்சுனாலும் அந்த டைமில் வந்து செடி வாடிடும். சாமந்தி செடி நீங்கள் வந்து நடுற வரைக்கும் நிழலில் வச்சுக்கணும். நட்டதுக்கப்புறமா 2 days நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வெயிலில் வச்சுக்கலாம். முன்னாடியே சொல்கிறேன், ஏன்னா அது சில பேருக்கு தெரியாது. சாமந்தி கன்று இப்போ தான் வாங்கினது, பர்பிள் கலர்லாம் கூட இப்போ வாடிச்சு லைட்டாக வெயில் வச்சுட்டு, அதுக்கு தான் சொல்கிறேன் நிழல்லே வச்சுக்கோங்க நடுற வரைக்கும். இப்போ இது வந்து சாமந்தி கன்று சின்ன சின்ன கண்ணெல்லாம் வச்சு ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா தொடர்ந்து நம்ம சொல்லும்போது தெரியும். மேலுக்கு வந்து மோர் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். மோர் ஸ்ப்ரே பண்ணால் அந்த இலையெல்லாம் பெருசாகும், ஃபாஸ்ட்டாக வளரும். அதுக்காக நான் மோர் ஸ்ப்ரே பண்ணேன். நீங்கள் இப்போ ரோஜா செடி கூட நம்ம மோர் வந்து ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் காய்கறி வேஸ்ட்டில் கூட மோர் கலந்து, அதாவது ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி கலந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். லைட்டாக தான் இருக்கணும் அந்த தண்ணி, நீங்கள் டார்க்காக கொடுக்கூடாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும், லீஃப்லாம் கூட பெருசாகும். மோர் காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் கலந்து ஃபில்டர் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். லீஃபெல்லாம் கூட சீரியஸாக இருந்ததுன்னா சின்ன சின்னதாக இருக்கும், கொஞ்சம் பெருசாகும், நல்ல இலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் பிளான்ட்டு. இப்போ நம்ம இந்த கன்றுங்களுக்கெல்லாம் நான் ஏற்கனவே ஸ்ப்ரே பண்ணிட்டேன் மோர். இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா பாருங்கள், இதில் வந்து 4 கன்று வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கேன். இது வந்து மதர் பிளான்ட் ஆகிடுச்சு, பக்கத்தில் கூட வந்துருச்சு பாருங்கள் பதியம் பண்ணது. இப்போ இந்த மாதிரி எல்லோ கலர் ஆகிடுச்சுன்னா சாமந்தி செடியில் நம்ம எடுத்துடணும். அப்போவே க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப நாளாக எடுக்காமல் நீங்கள் அப்போவே எடுத்துட்டிங்கன்னா அந்த எனர்ஜியெல்லாம் வேஸ்ட்டாக போகாமல் பிளான்ட்டுக்கு சேரும். இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா பாருங்கள், டீ தூள் தான் கொடுக்க போகிறேன். என்ன நம்ம இந்த மாதிரி மோர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 3 days கழிச்சு இல்லை ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் இந்த மாதிரி நடுவில் 1 week ஒன்ஸு டீ தூள் முட்டை ஓடு அந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். இப்போ வந்து இந்த மாதிரி டீ தூள் போடுறோம், நீங்கள் ஒரு 5 days கழிச்சு முட்டை தோல் கூட போடலாம். முட்டை ஓடு எக்ஸல் பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கணும். வாழைப்பழம் வந்து அதுவும் நீங்கள் வந்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கூட மண்ணில் கலந்து செடிக்கு தூவி விட்டுடலாம். இல்லை காய வச்சுட்டு கூட பவுட்ரு போடலாம், பனானா பீல்ஸு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து இது கஞ்சி தண்ணி கூட ஊற்றி விடுங்க. கஞ்சி தண்ணி ஊற்றும்போது கூட நீங்கள் மோர் சேர்த்து ஊற்றலாம், ரொம்ப நல்லது. இந்த பிளான்ட்டுக்கு சாமந்தி பிளான்ட்டுக்கு ஊற்றிட்டேன் நான் இது கஞ்சி தண்ணி. ஏன்னா சாதம் வடிச்சிங்கன்னா அது ஒரு 3 days வரைக்கும் அப்படியே வச்சுருந்து கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு செடிக்கு ஊற்றணும். சாமந்தி கன்றுங்களுக்கெல்லாம் இது மாதிரி கொடுக்கும்போது நல்லா வளரும் சாமந்தி பிளான்ட்டு. ஏன்னா சாமந்தி செடி சில டைமில் வந்து சத்து கம்மியாக இருந்தால் கூட நல்லா வளராது. அதுக்காக நம்ம கரெக்டாக இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாமந்தி செடி நல்லா வளரும், பூக்கள் பூக்கும். சப்போஸ் மொட்டை வரல அப்படின்னா நீங்கள் வந்து பனானா பீல்ஸே வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள். 3 days ஒன்ஸு ஸ்ப்ரே பண்ணணும் மொட்டு வர வரைக்கும். கொஞ்சமாக வந்து சாயில்குள்ளே எப்போவுமே நான் சொல்கிறது தான், வேப்ப முன்னாக்கோ இல்லை வேப்ப இலையோ தண்ணியில் ஊற வச்சுட்டு பாட்டுக்குள்ளே ஊற்றணும் சாமந்தி செடிக்கு. அப்போ தான் நோய் இல்லாத நல்லா வளரும். 1 week ஒன்ஸு ஒவ்வொரு எருவை போட்டுக்கிட்டு வரலாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லா எருவும் கலந்து கூட பவுடராக தூவி விட்டுடலாம் பிளான்ட்டுக்கு ஒரே டைம் கூட. அதுக்கப்புறமா வந்து பனானா பீல்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு அது ஸ்ப்ரே பண்ணலாம் மொட்டு வர்றதுக்கு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.